பாருங்க நல்லா கொதி வந்துச்சு. இப்போ இது எல்லாம் நம்ம தலையெல்லாம் போட்டுடலாம். இப்போ தலையெல்லாம் போட்டோம். அடுத்தது ஒரு கொதி வந்துட்டோம். இப்போ தான் கொதி வருது. நல்லா அப்படியே கொஞ்சம் கொதி வந்துட்டுருக்கு. இப்போ கொதித்த உடனே நம்ம குழம்பு இறக்கி வச்சுலாம். நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நீங்கள் கரண்டி ஆட்டி தயவு செஞ்சு கிண்டிடாதீங்க. இது மாதிரி பிடிச்சி ஆட்டிங்க. ஏன்னா கரண்டி ஆட்டிக்கின்னா நம்ம மீன் வந்து கரைஞ்சிரும். இப்போ திரும்பி மூடிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துருச்சு. ஓகே, சூப்பரான ஒரு மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, சூப்பரான ஒரு மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.